Hello friends, welcome back to Thaarumaaru. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை இட்லி, சப்பாத்தி, தோசை இடியாப்பது கூட கலக்கலான காம்பினேஷன் கூட சொல்லலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம இப்ப காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான பொருட்கள் சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு குடமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ ஒரு சின்ன மூடி தேங்காவில் அதில் ஒரு பாதி தேங்காய் மட்டும் நல்லா கீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். அந்த காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போயுமே காலிஃப்ளவர் வாங்கினா அப்படியே போட்டு சமைக்கக்கூடாது, அதில் குட்டி பூச்சி புழுலாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவர் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வேக விடுங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவருக்குள்ளே இருக்க பூச்சி இல்லை புழு இருந்தாலும் நான் செத்துடும். இப்படி 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹீட்டான வானலில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சுடான பிறகு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எப்போயுமே நசுக்கி சேருங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கிரேவி நமக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ நான் தான் வெங்காயம் நான் அதிகமாக போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நான் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகு காரம் மட்டும்தான். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகு அதிகமாக இருந்தால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா ஏன் சேர்க்கணுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது குடமிளகா அந்த காலிஃப்ளவர் ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக. ஸோ அதனால் தான் நான் குடமிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம நான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் ஏன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்க்குறேன்னா இதெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம மசாலா வேக வைப்போம். அப்போது வெந்து வரும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்கும். அதனால் தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த மசாலா வேகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதை நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ அந்த ஸ்டைலில் தான் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு நம்ம மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா கிரேவி சுண்டி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சலாம் அந்த காலிஃப்ளவரை தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இது கூட நம்ம இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டு அப்படியே மூடி விடுங்க. தண்ணி இப்போதைக்கு எதுவும் ஆட் பண்ண வேணாம். இதிலே நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விடுங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு பொருள் ஆட் பண்ணாலும் சிக்கனோ இல்லை மட்டனோ காலிஃப்ளவர் உள்ள எது ஆட் பண்ணாலும் உடனே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும் கட்டியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் கொஞ்சம் கிரேவி வேணும் கூட கிரேவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய், அது அரை மூடியில் ஒரு பாதி மூடி மட்டும் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா கிரேவி பார்த்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. ஸோ நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் ரிமைனிங் வச்சுருக்க அந்த புதினா எல்லாம் மல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும், இடியாப்பத்துக்குலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸில்